இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளால் நாம் தீவினைகளிலே இருந்து விடுபடலாம், உறுதியான அறிவுத்திறத்தை பெறலாம் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய திருவாய்மொழி பாசுரம் ஒன்று. சேர்ந்தார் தீவினைகளுக்கு அருநெஞ்சை திண்மதியை தீர்ந்தார் தம்மனத்து பிரியாது அவர் உயிரை சோர்ந்தே புகழ் கொடா சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே என்பது பாசுரம். இல்ல சேர்ந்தார் தீவினைகளுக்கு அரு நஞ்சை அப்படின்னு சொன்னார். தன்னுடைய திருவடிகளை சிந்திப்பவர்களுடைய தீய வினைகளுக்கெல்லாம் நஞ்சு போன்றவனாக இருப்பவன் எம்பெருமான் அர்த்தம். சேர்ந்தார் என்பதில் உள்ள நுட்பத்தை பார்க்கணும். ஒரு மிக பெரிய சிக்கலான சூழ்நிலை, சாலைகள் எல்லாம் வெள்ளம், பேருந்துகள் ஓடல, தொடர் வண்டிகள் ஓடல. இந்த சூழ்நிலையில ஓர் ஊரில இருந்து இன்னொரு ஊருக்கு ஒருவர் வந்து சேர்கிறார். அப்போ வந்து சேர்ந்துட்டியான்னு கேட்பாங்க. ஒரு நிலையில இருந்து துன்பப்பட்டு வந்து சேர்வதைத்தான் சேர்ந்தார் என்று சொல்லுகிறார். அக்கறை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி இருந்தேனை உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்தேன் என்று பெரியாழ்வார் சொல்றார். அதுபோல ஒரு துன்பக் கடலிலே இருந்து மீண்டு வந்து இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு அவனையே சிந்தித்து கொண்டிருப்பவர்களைத்தான் சேர்ந்தார்னு சொல்லணும். அவங்களுடைய தீவினைகளை அழிப்பதிலே இவன் விஷம் போல செயல்படுவான். அடுத்தது திண்மதியினர். திண்மதினா உறுதியான அறிவு. மலர்தலும் கூந்தலும் இல்லது அறிவுன்னு திருவள்ளுவர் சொன்னார். அறிவுன்னா நிலையா இருக்கணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் அது மாறக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் மாறக்கூடாது. அம்பரீஷன் ஒருத்தர் இருந்தார். இஸ்வாகு குலத்திலே மாந்தாராவுக்கு மகனா பிறந்தவர். தவம் செய்துகிட்டு இருந்தார். அவருடைய தவத்தினுடைய கடுமையை பார்த்து இறைவனே இந்திரன் போல வேடம் தாங்கி அவரிடத்திலே சென்று எது வேண்டுமானாலும் தருகிறேன், இந்த தவத்தை விட்டுவிடு என்று சொன்னார். அதற்கு அந்த அம்பரீஷர், உன்னை நோக்கி நான் தவம் செய்யவில்லை, என்னுடைய இலக்கு வேற, அதனால நீ எனக்கு ஏதேனும் உதவி செய்வதாக இருந்தால் வணங்குகிறேன், நீ சென்று விடுனார். இதுதான் திண்மதி, இதுதான் உறுதியான அறிவு. அரக்கியை மூக்கு அறிந்தாயைன்னு சொன்னார். இங்க அரக்கி என்பது சூர்பனகை. சூர்பனகையினுடைய மூக்கை அறிந்தவன் இலக்குவன். இலக்குவனுடைய செயலை எம்பெருமானுக்கு ஏறிட்டு கூறுவது எப்படி? ராமபிரானுக்கு இலக்குவன் வலக்கையாக இருப்பவன் என்று சொல்லுகிற ஒரு மரபு உண்டு. சூர்பனகனுடைய மூக்கு அறியப்பட்டது என்று சொன்னால் அது வலக்கையினாலே தான் நிகழ்ந்திருக்கும். அதனால இலக்குவன் செய்தாலும் அவன் ராமனுடைய வலக்கை என்று கொல்லப்படுவதால ராமனே செய்ததாக கொள்ளலாம். அதனால அரக்கியை மூக்கு அறிந்தாயை அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட உன்னை அடியேன் முதல் முன்னமே அடைந்தேன் என்று ஆழ்வார் செய்தார். அன்றையில இருந்து நான் உன் அடிமையாக இருந்து வருகிறேன் என்று ஆழ்வார் சொல்றார். என்று நீ அன்று நான் உனதடிமை அல்லவோ என்று தாய்மானவர் சொன்னார். எனவே இறைவனுடைய திருவருளை பெற்றால் உறுதியான அறிவும் கடுமையான வினைகளிலே இருந்து விடுபடுவதாகிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு செய்தியை இந்த பாசுரம் நமக்கு சொல்லுகிறது. வணக்கம்.